ஹாய் பசங்களா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ஒரு பெரிய அப்டேட் இருக்கு. இந்த அப்டேட் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரியில ஆஃப்லைன்ல நடக்க போற கவுன்சிலிங் ரிலேட்டடா. ஸோ தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்ல சொல்ற கேட்டகிரியில இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பு. 7.5% ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, இல்லைன்னா பிடபிள்யூடி, இந்த 4 கேட்டகிரியில இருக்காங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிடுங்க. 7.5% ரிசர்வேஷனுக்கான ப்ரொவிஷனல் ஆன்சர் இது வந்துருச்சு. சரியா, ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு நேத்தே வந்துருச்சு. ஸோ அது வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறத நான் நம்புறேன். இப்ப நல்லா பாருங்க, இதுல என்னென்ன வந்திருக்கு பாரு. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவோட ப்ரொவிஷனலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட ப்ரொவிஷனல் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு பிடபிள்யூடியோட ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்துடும். இப்போ 7.5% ரிசர்வேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்பெஷல் கேட்டகிரி, ஸோ ஸ்பெஷல் கேட்டகிரியில யார் யார் வருவா சார்? ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் பிடபிள்யூடி, எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகிரியில் வருவீங்க. ஸோ எல்லாருக்கும் கவுன்சிலிங் இருக்கு. ஸோ நான் இதுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காலைல 8 மணிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் யார் யார் வரணும்? நம்பர் 1ல இருந்து 25 வரைக்கும் இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட்ல 1ல இருந்து 25 வரைக்கும் யார் யார் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வரணும். 8:30 மணிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன்ல யார் வரணும்? 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிறவங்க வரணும். பிடபிள்யூடியில ஆல் எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி எல்லாருமே 9 மணி. ஸோ 9 மணிக்கு போக கூடாது. 8 மணினா 8 மணிக்கு போக கூடாது. சரிங்களா? எப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் டைமோ அதுக்கு 1 hour முன்னாடி போகணும். ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் லெட்டர்லாம் அனுப்ப மாட்டாங்க. 1 hour முன்னாடியே வரணும். சரியா? ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் யார் யாரெல்லாம் வரணும்னு தெரியலன்னா நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இருக்குன்னா இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா டாக்குமெண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கிளியரா என்ன சொன்னாங்க சார்? எக்ஸ் சர்வீஸ்மேன்ல எத்தனை பேர் வரணும்? எக்ஸ் சர்வீஸ்மேன்ல சீரியல் நம்பர் 1ல இருந்து 30 வரைக்கும். ஸோ இங்க பாருங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன்ல சீரியல் நம்பர் 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போக போறீங்க. ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்பர் இருக்கும். சரிங்களா? டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நம்பர் இருக்கும், உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. புரிஞ்சா? ஸோ கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல எலிஜிபிள் தான், ஆனா நீங்க போக போறது இல்லை. ஏன்னா அவங்க கிளியரா என்ன சொல்லியிருக்காங்க? சீரியல் நம்பர் 1 to 30 from the eligible list of the children of ex-servicemen available in the official website. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல 1ல இருந்து 30 வரை சீரியல் நம்பர் வரைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அதே மாதிரி தான். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட லிஸ்ட் பாத்துருங்க. ஸோ இங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோடது இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால எல்லாருக்கெல்லாம் கிடையாதுப்பா. ஓகே, ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால டாப்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் வரும். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால பாருங்க. சரியா? ஸோ ஸ்போர்ட்ஸ் மார்க் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க என்னென்ன எங்கெங்கெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க பேஸ்ட் ஆன் தட் எடுத்திருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்றாங்க? ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்து 1ல இருந்து 25 வரைக்கும். சரியா? ஸோ 1ல இருந்து 25 வரைக்கும் வர சொல்றாங்க. ஸோ 25 வரைக்கும் வர சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே சீட் இருக்குமான்னு கேட்டா இல்லை. புரிஞ்சா? ஜி சஹானா, இது ஏன் பாப்பாவா? ஐயோ, இது நான் கேட்கணும். என்னோட ஸ்டூடெண்டா தெரியல எனக்கு. ஓகே, எஸ், குரு ஞானம் சாரோட பொண்ணு, அதனாலதான் ஜி சஹானா. ஓகே, நான் இவர்கிட்ட நாளைக்கு காலையில தான் பேசணும். ஐயோ, 1 மார்க்ல போயிருக்கு பாத்தீங்களா? இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைச்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு. 385 எடுத்திருக்கா. பத்தியா ராசி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ இங்க வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, இந்த பொண்ணுக்கு கிடைக்கல. 25. ஸோ அகைன் இப்ப போறாங்கன்னா போறவங்க எல்லாருக்குமே சீட் இருக்கான்னு கேட்டா கிடையாது. சரியா? ஸோ 8 மணிக்கு வர சொல்றாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல 7 மணிக்கு போகணும். 8:30 வர சொல்றாங்கன்னா 7:30 அங்க போயிடணும். 9க்கு வர சொல்றாங்கன்னா 8 மணிக்கு போயிடணும். சரி, எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா எல்லாருமே 7 மணிக்கு போயிடுது. சரியா? இவங்க 8 மணிக்கு போன போதும், இவங்க 7:30 போன போதும். இல்லைன்னா எல்லாரும் 7 மணிக்கே போய் உட்காந்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கவுன்சிலிங் முடிப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு. ஸோ எங்க போனோம் சார்? ஒமன்ட்ரூர் காலேஜ் தெரியுமா? ஸோ ஒமன்ட்ரூர் வென்யூ லெக்சர் ஹால், தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஒமன்ட்ரூர் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை. சரிங்களா? ஸோ ஒமன்ட்ரூர் ஹாஸ்பிட்டலுக்கு போக போறீங்க. நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் எது சார்? சிம்சன் இல்லைன்னா ஒமன்ட்ரூர் பஸ் ஸ்டாப். ஸோ அங்கதான் நியரஸ்ட் பஸ். மெட்ரோ ஸ்டேஷன் போறீங்கன்னா கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எது? சின்ட்ரைபெட் ரயில்வே ஸ்டேஷன். சரியா? சின்ட்ராபெட் ஏதோ பார்த்து கூட. சரியா? எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியல. ஸோ நல்லா பாரு, 1 hour முன்னாடி போயிடணும். ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சேம் கதை தான்.
ஸோ ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இந்த கேட்டகிரி சாரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இல்லை 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரே கதை தான். ஆனா இந்த கேட்டகிரியில போறவங்க டிடி எடுத்துட்டு போகணும். எத்தனை டிடி போனோம் சார்? 2 டிடி. இங்க ஒரு 500 ரூபாய் டிடி இருக்கும், இன்னொரு ஃபீஸோட டிடி ஒன்று இருக்கும். ஸோ மொத்தம் 2 டிடி எடுத்துட்டு போனோம். டிடி யார் பேர்ல எழுதணும்? செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை. ஓகேவா? ஸோ 6,10,000 இந்த பேர்ல கொண்டு போகணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும்? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து 2 பேருக்கு சேமா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? யாருக்கு 2 பேர் அப்படின்னு சொன்னா 7.5க்கும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நீட் யூஜி மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். சரிங்களா? 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடுல படிச்சதுக்கான ப்ரூஃப், டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், சரியா? நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஸோ உன் கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல எந்த பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் மேட்ச் ஆகுதோ அதை கொண்டு போ. புரியுதா? ஸோ பேரண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஃபாதர் மதர். சின்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஆர் பீயிங் கால்ட், அலாட்மெண்ட் இஸ் நாட் கேரண்டீடு. சரிங்களா? அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மொத்தமே 10 சீட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க 25 பேரை கூப்பிடுறோம்னா 25 பேருக்கு சீட் இருக்கான்னு கேட்டா 25 பேருக்கு சீட் கிடையாது, 10 பேருக்கு மட்டும்தான் சீட்டு. நாங்க பேக்கப்காக தான் 25 பேரை வர சொல்றோம். ஏன்னா யோசிச்சு இப்ப அவங்க 10 பேரை வர சொல்றாங்க, அதுல 5 பேர் தான் வந்திருக்காங்கன்னா 5 சீட் வேஸ்டா இருக்கும். அதுக்காக இன்னொரு கவுன்சிலிங் நடத்த முடியாது. அதனால 25 பேரை வர சொல்றாங்க, அதுல 10 பேருக்கு தான் சீட்டு. இதை நோட் பண்ணிக்கோ. ஸோ 25 பேர்னா 25 பேருக்கு சீட் இல்லை. அதனால தான் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் சஹானாக்காக கஷ்டமா இருந்தாலும் ஓகே. இன்னொரு விஷயம் என்ன சார், இப்ப இந்த பொண்ணோட பேர் 25வது இடத்துல கூட இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த பொண்ணோட பேர் 25வது இடத்துல இருக்குன்னா கூட இவளுக்கு சீட் உறுதி கிடையாது. ஓகே, பட் செலக்டே ஆகலைங்கிறது இது இன்னும் கஷ்டம். ஸோ இது நாளைக்கு காலையில் எங்க சார்கிட்ட தான் நான் பேசணும், என்ன சார் நம்ம பாப்பா தானன்ட்டு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொண்டு போகணும். கேண்டிடேட் கேன் அட்டெண்ட் த கவுன்சிலிங் ஆஸ் பர் த டேட் டைம் அண்ட் மார்க் மென்ஷன் இன் த ஷெட்யூல். சரியா? ஸோ எந்த டேட், எந்த டைம், எந்த இடம், கரெக்டா போனோம், லேட்டா போனீங்கன்னா கிடையாது. கேண்டிடேட்ஸ் அண்ட் ஒன்லி ஆப்ட் ஃபார் த வேகன்சி அவைலபிள் அட் தேர் டர்ன். ஸோ அவங்க டர்ன் வரப்ப இப்ப யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட்ல இருக்க யாழினின்னு ஒரு பொண்ணு இருந்தா. ஸோ யாழினிங்கிற பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அப்ப யாழினிங்கிற பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கா, அந்த பொண்ணு வந்து ஸ்டான்லி தான் வேணும்னாலும் அந்த பொண்ணுக்கு ஸ்டான்லி கொடுப்பாங்க. அப்ப ரெண்டாவது போறவன் சார் அந்த பொண்ணுக்கு நீங்க மாத்தி விடுங்க, எனக்கு ஸ்டான்லி வேணும்னு கேட்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பொண்ணுக்கு எந்த காலேஜ் போயிருச்சோ அதுக்கு போனதுதான். மிச்சம் எந்த காலேஜ் அவைலபிளா இருக்கு அங்கதான் தமிழ் விழி போய் எடுக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்த இடத்துல தான் நிவாஸ் போகணும், அதுக்கு அடுத்த இடத்துல தான் நிக்கில் ஸ்ரீராம் போகணும். ஸோ நீங்க போறப்ப எந்த அவைலபிளோ, ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால போற இதுல 15 பேர்லயே முடிஞ்சு போயிடும் இது. சரிங்களா? குத்துமதிவா டாப் 15லயே முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேல வந்து வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அப்பயே கவுன்சிலிங் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கும் மனசுல வந்து தெம்போட போங்க. சரியா? மொபைல் போன் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆர் நாட் அலவுட் டியூரிங் கவுன்சிலிங். அந்த ஹால் சொன்னாங்க பத்தியா, ஹால் 2 லெக்சர் ஹால் 2 அதுக்குள்ள அலவுட் இல்லை, வெளியில நீங்க தாராளமா வச்சுக்கலாம். கேண்டிடேட் ஷுட் பிரிங் டிடி. ஸோ டிமாண்ட் டிராஃப்ட்னா டிடி. சரியா? ஆஸ் பிரிஸ்கிரைப்ட் இன் த ஃபீஸ் டீடைல். ஸோ டிடி எடுத்துட்டு போனோம். உங்கள்ட்ட அட்மிஷன் கொடுத்தாங்கன்னா இந்த டிடியை நீங்க கொடுத்துடணும். சரியா? ஸோ டிடி வந்து நாளைக்கு பேங்க்ல போய் கேட்டு வச்சுக்கோங்க என்ன எதுன்ட்டு. ஸோ எந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அதுக்கு ஏற்ற ரேட்டு. ஸோ 2 டிடி கொண்டு போகணும். ஒன் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 500. சரியா? எம்பிபிஎஸ் வேணும் சார், எம்பிபிஎஸ் வந்து ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகிரினா இவ்வளோ ஃபீஸ், எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா இவ்வளோ. ஸோ இது யாருக்கு? பேரண்ட்ஸோட இன்கம். எஸ்சி எஸ்சி எஸ்டி பேரண்ட்ஸோட இன்கம் 2.5 லேக்கோட அதிகமா இருந்தால். சார் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டாம். அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் பிடிஎஸ். கவர்மெண்ட் பிடிஎஸ்க்கு பார்த்துக்கோ. சரியா? ஸோ இந்த கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா 500. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டிடி போடக்கூடாது, 2 தனித்தனி டிடி எடுத்துட்டு போகணும். 500 ரூபா அப்புறம் இந்த ரூபா. சரியா? இன்கம் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு இன்கம் வந்து 2.5 லேக்ஸோட அதிகமா இருந்தா இவ்வளோ. இது பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி. சரிங்களா? பிடபிள்யூடியோட கேட்டகிரிக்கு பார்த்துக்கோ எவ்வளோன்ட்டு. சரியா? ஸோ ரெண்டுத்துக்கு சேமா தான் வருது. த எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் த பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வில் பி ஆன் 12th 12ஆம் தேதி. ஸோ நாளைக்கு வந்துடும். சரியா? மோஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறப்ப அந்த எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் லிஸ்ட் வந்துடும். இப்போ 2 minutes டைம்ல நம்ம என்ன பார்த்துருவோம், இவங்களுக்கு முடிஞ்சு. சரி, இப்போ 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன் கொஞ்சம் ஒழுங்கா பாடுறா. 10 மணிக்கு வர சொல்றாங்கன்னா 9 மணிக்கு போயிடணும். யார் யாரெல்லாம் போகணும் சார்? ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து ஜெனரல் ரேங்க் 48 வரைக்கும் இருக்கிற பசங்க. ஸோ எல்லா கேட்டகிரி எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருங்க. ஜெனரல் ரேங்க் பாரு 1ல இருந்து 448 வரைக்கும் இருக்கா, 9 மணிக்கு அங்க போயிடணும். சார் எனக்கு ரேங்க் பார்க்கறதுல நான் மார்க் பாருங்க, 599ல இருந்து 469 வரைக்கும் மார்க் இருக்கா, போயிரு. 12 மணிக்கு யாருக்கு கவுன்சிலிங் நடக்கும் சார்? ஜெனரல் ரேங்க் வந்து 449ல இருந்து ஜெனரல் ரேங்க் 912. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. உங்க டர்ன் வரப்ப எது அவைலபிளா இருக்கோ அது உங்களுக்கு கொடுப்பாங்க. மார்க்னா இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும்.
எஸ்சி கேட்டகிரி இருக்கீங்கன்னா டைம் மென்ஷன் பண்ணல, அதனால மோஸ்ட் ப்ராப்ளி நீயும் 10 மணிக்கு போய் உட்காந்துக்கோ, சரியா? ஏன்னா இங்க டைம் மென்ஷன் பண்ணல. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, காலையில போன் பண்ணி கேட்டுக்கோங்க. காலையில போன் பண்ணி இவங்கள்ட்ட கேளுங்க, சார் எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகிரி சார், என் ஜெனரல் ரேங்க் ஜெனரல் இதே கம்யூனிட்டி ரேங்க், சரியா? எஸ்சி கேட்டகிரியில உங்க கம்யூனிட்டி ரேங்க் 129ல இருந்து 156 வரைக்கும் இருந்தால் போங்க, போகணும்னு தான் சொல்லியிருக்காங்க, சரியா? பட் வர எல்லாருக்கும் சீட் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அதனால அதுக்கும் ரெடியா போ, சரியா? போனா எனக்கு கண்டிப்பா சீட் இருக்கு துள்ளி குதிக்காத, அங்க போனாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் இவங்களை வச்சு சீட்டை ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வருவாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இங்க 700 800 சீட் தான் அவைலபிளா இருக்கப்ப சப்போஸ் 800 பசங்களும் போயிட்டாங்கன்னா உனக்கு சீட் இருக்காது, அதுக்கு ரெடியா போ. எஸ்சிஏ கேட்டகிரியில 21ல இருந்து 32. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சீட்ஸுக்காக அவங்க ஃபில் கூப்பிடுறது. சப்போஸ் எஸ்சி கேட்டகிரியில சீட்ஸ் மிச்சம் இருந்தா இவங்களை வச்சு ஃபில் பண்றதுக்கு, எஸ்சியில சீட் மிச்சம் இருந்தா இவங்களை வச்சு, எஸ்டில சீட் மிச்சம் இருந்தா இவங்களை வச்சு ஃபில் பண்றதுக்காக தான் வர சொல்றாங்க. ஸோ சீட் இருந்தாதான். வென்யூ அதே தான், லெக்சர் ஹால் 2 நான் ஆல்ரெடி சொன்ன வென்யூக்கு தான் நீங்களும் போக போறீங்க, சரியா? ஸோ லெட்டர் எல்லாம் அனுப்ப மாட்டோம், சரியா? கேண்டிடேட் இங்க ப்ராசஸிங் ஃபீஸும் டியூஷன் ஃபீஸ் கொடுக்க வேணாம். ஸோ அவங்க டிடி கொடுக்கணும். ஸ்பெஷல் கேட்டகிரியில கொண்டு போறவங்க 2 டிடி எடுத்துட்டு போனவங்க 500 ரூபா, இன்னொன்று வந்து உங்க கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி டிடி. இங்க 7.5ல டிடி எல்லாம் கிடையாது. ஆனா 1 hour முன்னாடி போயிடணும். அலாங் வித் ஒன் ஆஃப் தேர் பேரண்ட் அட் தேர் ஓன் காஸ்ட். பேரண்ட்ஸை கூட்டு வரதுக்கு நாங்க காசு கொடுக்க மாட்டோம், பேரண்ட்ஸ் சொந்த செலவுல தான் வரணும். ஓகே, கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் த ஃபாலோயிங் ஒரிஜினல். ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்க கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு பேரண்ட்ஸை கண்டிப்பா கூட்டு போகணும், சரியா? அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட், 11th 12th பானஃபிட் சர்டிபிகேட், சரியா? 2022க்கு முன்னாடி முடிச்சீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பானஃபிட் சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். 2022க்கு அப்புறமேல் முடிச்சீங்கன்னா எம்இஸ் நம்பர் வச்சு எடுத்துருவாங்க. ஒரு சில பேருக்கு என்ன இருக்கு அப்படின்னா எம்இஸ் நம்பர் மேட்ச் ஆகலன்னு சொல்லி இன்எலிஜிபிள் ஆயிருப்பீங்க. அப்படி ஆயிருக்கீங்கன்னா நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், நீங்களும் போயிட்டு சிஇஓட்ட போய் வாங்கணும், சரிங்களா? ஸோ எப்படி 2022க்கு முன்னாடி முடிச்சவங்க சிஇஓ கிட்ட போய் வாங்குறாங்களோ நீங்களும் போய் வாங்கணும். நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா 13ஆம் தேதி சென்னையில இருக்கணும், சரியா? டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வச்சுக்கோ, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸோட சர்டிஃபிகேட்டும் வந்து வச்சுக்கோ. சின்ஸ் நம்பர், சரியா? நிறைய பேர் நாங்கள் வர சொல்றோம், எல்லாருக்குமே சீட்டு கிடைக்காது, சரிங்களா? சொன்ன டைம், சொன்ன டேட், சொன்ன இடத்துக்கு வந்துடணும். என்னென்ன ரேங்க் மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த ரேங்க்ல இருக்கவங்க எல்லாம் வந்து சேர்ந்துருங்க. கேண்டிடேட் வந்து உங்க டேர்ன் வரப்ப எந்த காலேஜ் அவைலபிளா இருக்கோ அதான் உங்களுக்கு கொடுப்போம். மொபைல் போன் அண்ட் கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்து ஹால்குள்ள அலௌடு கிடையாது, ஹாலுக்கு வெளியே வச்சுட்டு நீங்க போகலாம், சரியா? ஸோ மறக்காம 13ஆம் தேதி போயிருங்க. 10 மணிக்கு வர சொல்றாங்க, 9 மணிக்கு போயிரு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்சி கேட்டகிரியில சப்போஸ் இந்த கேட்டகிரில இருந்து இந்த கேட்டகிரிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கேட்டகிரி டு இந்த கேட்டகிரிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா போன் போட்டு கேட்டுருங்க, சரியா? உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டட் வேற ஏதாவது டவுட், டிஃபிகல்ட்டி, எமர்ஜென்சி எது இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல ஓகே, இந்த வாட்ஸ்அப் நம்பர் வச்சுக்கோ. வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணு, நான் ஃப்ரீ டைமை பார்த்து உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். எந்த டிஃபிகல்ட்டினாலும் நாளைக்கு கிளாரிஃபை பண்ணிக்கோ. நாளானைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கு, நல்லபடியா எல்லாமே நடக்கணும், சரியா? சப்போஸ் இன்னுமே சார் நான் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணல, நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ள அதெல்லாம் பண்ணிக்கோங்க, சரியா? சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே சொல்லி வச்சிருக்கேன். பார்த்துக்கோ, டவுட் டிஃபிகல்ட்டி இருந்தால் கேளு. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.